திருமதி சசிகலா அம்மா, இன்னொன்று தினகரன், அடுத்து அண்ணன் ஓபிஎஸ், அப்புறம் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி. இந்த 4 பேர் தான் இந்த கட்சி உடைக்கிறதுக்கு மூல காரணமாக இருந்தார். சதி வேலை செஞ்சு அவரை பொதுச் செயலாளராக கொண்டு வந்தவரில் முக்கியமானவர் சி.வி. சண்முகமும் அண்ணன் வேலுமணி தான். இவங்க இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் 100% பொதுச் செயலாளர் ஆயிருக்க முடியாது. எந்த வழக்கிலையும் வெற்றி பெற்றிருக்க முடியாது. 80% நாங்கள்லாம் 80% இல்லை, 90% நாங்கள்லாம் தாவேகா பக்கம் கூட்டணி வைப்போம். அதுல 15-20 சீட்டு வாங்குவோம்னா போராடணும், மண்டாடணும். அவன் எல்லாரும் தூக்கி அடிச்சுட்டு அவர் திமுகல தன்னுடைய மகனுக்காக போய் இணைஞ்சார். இப்ப இதுக்கு முன்னாடி சில சினிமா நடிகர்கள்லாம் தோல்வி பெற்றாங்க. அண்ட் காரணம் என்னன்னா, அவங்களுக்கு அந்த பூத் கமிட்டியோட கட்டமைப்பு அமைக்க தெரியல. ஒரு தலைவர் எழும்பி நின்று, அந்த சிஎம் எழும்பி நின்று அந்த ஒரு அமைச்சருக்கு பதவி ஏற்க நிற்கும் போது உண்மையிலே பெரிய விஷயம். கண்டிப்பா கண்டிப்பா அதே இடத்துல அண்ணன் ஓபிஎஸ் போயிருந்தாருங்களா, இந்த களம் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. விட்டுட்டாருல, அப்ப எங்களுக்கு அந்த வேதனை வருது பாருங்களா. இப்பவும் கூட அவர் போய் பார்க்கிற தலைவர்ஸ், வீடு வீடா போய் பார்க்கறதெல்லாம் இதுலயும் 100% அரசியல் இருக்கு. நீங்க இது ஒரு பெரும்பான்மையோட போறாரு, தலைவரா போய் பார்க்கிறாரு, மற்ற தலைவர்களுக்கெல்லாம் ஆதரவுகரம் பார்க்கறதுக்காக போறாரு இல்ல. இதுக்குள்ள அரசியல், பெரிய அரசியல் இருக்கு. அவரோட அமைதி பெரிய அரசியல். தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் முன்னாள் அதிமுகவை சார்ந்த அரசியல் ஆய்வாளர் நாஞ்சில் கோலப்பன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். சார் வணக்கம். 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 இன்னைக்கு அரசியல் களம் ரொம்பவே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம முதல்ல அதிமுகவில இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு எதிர்கட்சியாக கூட உட்கார முடியாத ஒரு நிலையில அதிமுக இருப்பதற்கு என்ன காரணம்னு நீங்க சொல்லுங்க சார். ஒற்றுமை இல்லாது, அதாவது களத்துல புரட்சி தலைவராக இருக்கும் போதும் அவர் தன்னை விட்டு சென்றவர்களை யாரையும் அரவணைச்சு தான் பழக்கப்பட்டார். புரட்சி தலைவி அம்மா தனக்கு எதிராக எவ்வளவோ வசைப்பாடியவர்களை கூட அரவணைச்சு பழக்கப்பட்டாங்க. இப்போ எம்ஜிஆர் அவர் தலைவர் காலத்தில் அண்ணா, அதாவது திமுக விட்டு அவர் வெளியில் வந்த காலத்தில் கூட அவருக்கு எதிராக வசைப்பாடியவர் தான் நாவலர் நெடுஞ்செழியனா இருக்கட்டும், நாஞ்சில் மனோகரனா இருக்கட்டும், இவங்கெல்லாம் கடுமையான விமர்சனம் வச்சாங்க. ஆனாலும் தன்னுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவங்களை இணைச்சு அவங்களுக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுத்து பதவிகளை கொடுத்து அழகு பார்த்தவர் தான் புரட்சி தலைவர். அதுபோல் ஆர்.எம். வீரப்பன், இப்படி ஒரு சில தலைவர்கள் இருக்காங்க, லீடர்ஸ். ஜானகி அம்மாவோட இணைஞ்சிக்கிட்டு அம்மா ரொம்ப வசப்பாடுனாங்க. அவங்களையும் திரும்பி தன்னுடைய அரியணையில் உட்கார வச்சு அழகு பார்த்தவங்க தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இயக்கம் தான் நமக்கு வெற்றி மேல் வெற்றியாக கொடுத்துட்டு இருந்தது. மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கோடு இருந்தது. அந்த செல்வாக்கை ஒரு 4 பேரால, அந்த செல்வாக்கு பெற்ற கட்சி 4 பேரால துண்டு துண்டா உடைக்கப்பட்டது. ஒன்று திருமதி சசிகலா அம்மா, இன்னொன்று தினகரன், அடுத்து அண்ணன் ஓபிஎஸ், அப்புறம் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி. இந்த 4 பேர் தான் இந்த கட்சி உடைக்கிறதுக்கு மூல காரணமாக இருந்தார். அதை நான் வெளிப்படையாக சொல்வேன். நான் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணனோட ஆதரவாளராக இருந்தேன். இல்லை, இப்பவும் எனக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அண்ணன் தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அவருக்கு எதிரான கருத்துக்கள் சொல்லணும்னு இல்லை, கால நேர சூழ்நிலைக்காக நீங்க மாறினதுனால அதனால பாதிக்கப்பட்டது அதிமுக தொண்டர்கள், என்ன போல தொண்டர்கள் வழியில தான் நான் சொல்றேன் ஒழிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் மேல எனக்கு என்னைக்கும் பற்றுதல் பாசகம் உண்டு. அதை நான் முதல்ல சொல்றேன். அதுல என்னடா அது ஓபிஎஸ் அண்ணனை விட்டு எதிர்த்து பேசுறாரான்னு நினைச்சுறாங்க. இப்ப நாங்க மனம் தொடர்ந்து பேச வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். ஏன்னா நீங்க இன்னொரு இயக்கத்துக்கு போயிட்டீங்க. அன்னைக்கு நாங்க உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள, நீங்க ஒருங்கிணைப்பாளர், நான் அதுல ஒரு பொறுப்புல இருந்ததுனால என்னால பேச முடியல. எனக்கு 1000 வழிகள் இருந்தது. இந்த 4 பேர் தான் தலைவர் பாடலை போல உண்டாக்கி விட்டவர்கள் 2 பேரு, கொண்டு சேர்த்தவங்க 4 பேருன்னு தலைவர் பாடுவார். அந்த மாதிரி 4 பேரும் கொண்டு செதிச்சிட்டேங்க. இதுல வேற யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. தொண்டர்கள் எந்த பாவமும் செய்யல. தொண்டர்கள் அந்த பக்கம் சசிகலா அம்மா கூப்பிட்டாலும் போனாங்க, தினகரன் கூப்பிட்டாலும் போனாங்க, அண்ணன் ஓபிஎஸ் பின்னாடியே வந்தாங்க, எடப்பாடி பழனிசாமி பின்னாடியே வந்தாங்க. இதுதான் உண்மை. தொண்டர்கள் பாவப்பட்ட தொண்டர்கள். இந்த பேரியக்கம் அழிவு பாதைக்கு சென்றது காரணம் இந்த 4 பேர் தான் முக்கிய காரணம். விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்றிருக்கிறார். ஆனா அவருமே
எம்ஜிஆர் ஆரம்பித்த ஒரு கட்சி இன்னைக்கு வந்து எந்த நிலையில இருக்குன்னு பாருங்க மக்களே அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா விஜயே வந்து வேதனைப்பட்ட ஒரு விஷயத்துல சொல்லியிருக்கிறாரு. இல்ல அதோட முதல்ல தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்ற அன்பு சகோதரர் விஜய் அவர்களுக்கு என்ன மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்க வந்து எப்படி, அதாவது 1967 77ன்னு நீங்க பிரச்சாரத்துல பண்ணும்போது நான் சிந்திச்சேன், இவர் ஏதோ ஒரு டாக் எடுக்கிறாருன்னு. நான் பல தொலைக்காட்சிகள்ல நான் போயிருக்கும்போது கூட நீங்க என்னோட விதம் கேளுங்க, விஜய் வருவார் ஆனா 2வது இடத்துலயாவது இருப்பார், 3வது இடத்துக்கு தான் அதிமுக போகணும் கடைசி எல்லா தொலைக்காட்சியிலுமே சொல்லியிருப்பேன். என்னோட யூடியூப் சேனல்லாம் நீங்க எடுத்து பார்த்தாலும் கூட திமுக ஏன்னா பலம் கொண்டு இருக்கிறதுனால திமுக வர வாய்ப்புகள் 2வது இடத்துக்கு தாவேக்கா வந்துரும் என்னுடைய கருத்தா இருந்தது. 2வது கிரவுண்ட்ல போய் நீங்க பார்த்தாலும் அந்த கட்டமைப்பு உள்ளுக்கு இருக்கிற கட்டமைப்பு BLA BL2 போட்ட அந்த பூத் ஒர்க் பார்த்தீங்கன்னா திமுக தாவேக்கா தான் கடைசி வரைக்கும் இருக்கிறாங்க. அந்த ஒர்க் எல்லாமே வந்து இங்க இருந்து வார் ரூம் போட்டு 2 பேரும் தான் பக்கவா பாக்குறாங்க. நம்ம ஆளுகள் அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு நீயா நானா உள்ள உட்காரது கூட பூத்துல கூட ஆள் இல்லாங்கும் போது அந்த பூத் கமிட்டி தான் முக்கியமான கமிட்டி. ஒரு தேர்தலுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வையில ஒரு தலைவன் பார்க்கணும்னா நான் வல்லவன் பார்க்க கூடாது. நான் வல்லவன் பார்த்த தலைவர்கள் வாழ்ந்ததா இல்லை. இப்ப இதுக்கு முன்னாடி சில சினிமா நடிகர்கள்லாம் வந்து தோல்வி பெற்றாங்க. அண்ட் காரணம் என்னன்னா அவங்களுக்கு அந்த பூத் கமிட்டியோட கட்டமைப்பு அமைக்க தெரியல. கண்டிப்பா. ஆனா எம்ஜிஆர் அதை அமைச்சாரு, அம்மா அதை ஃபாலோ பண்ணாங்க. அம்மா 96ல கொஞ்சம் விட்டாங்க, திரும்பி அப்புறம் 2001ல இருந்து அந்த அமைப்பை தூக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு ஒரு கலைஞரும் பண்ணாரு, அப்புறம் ஒரு ஸ்டாலின் அவர்கள் அது அவரும் வார் ரூம்லாம் போட்டு பக்காவா பண்ணாரு, இல்லைன்னு நான் மறுக்க முடியாது. சூழ்நிலைகள் அந்த மாதிரி மக்கள் மத்தியில வந்து ஒரு வெறுப்பு, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மேல ஒரு வெறுப்பலை வீசிட்டு விஜய் அவர்கள் மேல வந்து ஒரு ஆதரவு அலை, ஏன்னா அவருக்கு இவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்களே இவங்கள இதை பண்றாங்களேங்கிற ஒரு ஆதரவு அலை அழிச்சு அந்த ஆதரவு அலையில இவர் முன்னாடி வந்துட்டாரு, அவர் 2வது போயிட்டார். அதுதான் அவ்வளவுதான ஒழியா இங்க அதிகார பலமோ பணபலமோ எதுக்குமே இங்க இடம் இல்லை தமிழ்நாட்டுலங்கிறத இந்த தேர்தல் நிரூபிச்சு கட்டிட்டு. இது என்ன, எங்களை போல உள்ள மக்கள் சேவை செய்யணும், மக்களுக்காக வாழணும்ங்கிறது எங்க தலைவர்கள் சொல்லி கொடுத்த வழியில வந்தவங்களுக்கு இது ஒரு வழிகாட்டுதல். ஏன்னா 20 கோடி ரூபா 30 கோடி ரூபா இருந்தாதான் ஒரு சட்டமன்ற தேர்தலில் போய் பயணிக்க முடியுங்கிற பேரங்கள் பேசப்பட்டது. நல்லா புரிஞ்சுக்கலாம். அதை உடைச்செறிஞ்சவர் அன்பு சகோதரர் விஜய் அவர்கள், அதெல்லாம் நாங்கள் மறுக்க முடியாது. அவரை உண்மையிலே வந்து இன்னைக்கு நானே வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சொன்னேன் அவர் ஒரு புரட்சி தளபதியா விளங்குவாருன்னு. அதே இன்னைக்கு அண்ணன் ஜெயஸ்ரீ பிரபாகரும் சட்டமன்றத்தில் சொல்லியிருக்காரு புரட்சி தளபதி விஜய்னாரு. உண்மையிலே ஒரு புரட்சி தலைவருக்கு அடுத்தால ஒரு புரட்சி தளபதியா தமிழ்நாட்டில் வலம் வருவார்ங்கிற நம்பிக்கை எனக்கு. கண்டிப்பா சார். இன்னைக்கு வந்து அதிமுக அவருக்கு வாழ்த்துக்கள். நிச்சயமா அதிமுகவில் இருக்கக்கூடிய 47 எம்எல்ஏக்களும் பாத்தீங்க அப்படின்னா நேற்றைய தினம் பதவியேற்க வரும் பொழுதே 2 பிரிவாக தான் வந்தாங்க. ஆனா இன்றைக்கு பாத்தீங்க அப்படின்னா 30 எம்எல்ஏக்கள் ஒரு பக்கமும் 17 எம்எல்ஏக்கள் ஒரு பக்கமும் எடப்பாடியின் பக்கமும் வந்து இருக்கிறாங்க. இதுல முக்கியமாக வந்து அந்த குழு தலைவர் யாராக இருப்பாரு அப்படிங்கிறதையும் வந்து தேர்ந்தெடுக்கிறதுல ஒரு சிக்கல் இருந்தது. இன்னைக்கு CV சண்முகம் அவர்கள் வேலுமணி SP வேலுமணி அவர்கள் தான் இருப்பாரு அப்படிங்கறத வந்து ஒரு விஷயத்த இன்னைக்கு ஓப்பனா காலையில சொல்லி இருக்கிறாரு. இதை வந்து எந்த நிலைமையில வந்து அதிமுக இப்ப இருக்கு, இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு தள்ளப்படும்னு நம்ம பார்க்கலாம் சார். அதாவது இந்த விஷயம் வந்து ஒரு அண்ணன் CV சண்முகம் இப்போ எடுத்திருக்கிறது சரியான பாதை தான், இல்லைன்னு நான் மறுக்க மாட்டேன். எப்படி சார் சொல்றீங்க? ஏன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தரை அவரால் பல தோல்வி 11 தோல்வி எடுத்துட்டாரு. அவரை பொதுச்செயலாளர் இருக்கிற ஒரு அங்கீகாரத்துல இவங்க பொதுக்குழு உச்சபட்ச அதிகாரம் பொதுக்குழுக்கு தான் இருக்கிறது. புரட்சி தலைவர் விதியை மாற்றி சதி வேலை செஞ்சு அவரை பொதுச்செயலாளராக கொண்டு வந்தவர்ல முக்கியமான ஒரு CV சண்முகமும் வேலுமணி தான். இவங்க இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் 100% பொதுச் செயலாளர் ஆயிருக்க முடியாது, எந்த வழக்கிலையும் வெற்றி பெற்றிருக்க முடியாது, எந்த இடைக்கால தீர்ப்பும் வாங்கியிருக்க முடியாது. அதுக்கு பெரிய முதுகெலும்பா இருந்தவர்கள் CV சண்முகமும் ஒரு அண்ணன் வேலுமணி தான். ஆனா இதே அப்படி நீங்க 2021 தேர்தல் முடிஞ்சு எதிர்கட்சி தலைவர் வரிசையில இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லும் போது அப்போ ஒருங்கிணைப்பாளராக இருந்த அண்ணன் OPS அவர்கள் டி நகர் இல்லத்துல இருக்காரு. நான் புகழேந்தி நாங்கெல்லாம் நிக்கிறோம் உட்கார்ந்து இருந்த அண்ணன், இந்த எதிர்கட்சி தலைவர் பதவியை நீங்க வாங்குங்க, நீங்க ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறீங்க, நீங்க கையெழுத்து போட்டு டிசைட் பண்ற இடத்துல இருக்கீங்க, முதலமைச்சர் அவருக்கு வழங்கிட்டீங்க, நடக்கல, எதிர்கட்சி தலைவரா நீங்க வாங்குங்கன்னு நாங்க பலமுறை சொன்னோம். அவர் எல்லாம் தலையசிச்சுக்கிட்டார். ஆனா அங்க போய் என்ன பண்ணிட்டாரு, எடப்பாடி பழனிசாமிக்கு எழுதி கொடுத்துட்டாரு. அதுக்கு காரணம் யாருன்னா CV சண்முகம்
இவங்க வேலுமணி போன்றவர்கள். நீங்க ஒரு இயக்கத்துல ஒரு பொதுச் செயலாளராக இருக்கிறவர் இல்ல ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறவர் கட்சி அவர்கிட்டே இருந்தாலும் கூட அந்த அதிகார தோரணையில இருக்கிற முதல்வர் பதவியோ எதிர்கட்சி தலைவர் பதவியோ இந்த சட்டமன்ற குழு தலைவர் எந்த ஒரு அதாவது அரசு பதவியில ஒரு முக்கிய பதவியில இருக்கிறவங்க அந்த அதிகாரத்தை வழங்கிட்டீங்கன்னா அவங்க கையில கட்சி போயிரும். நிச்சயமா அவங்க 10 பேர் வச்சுட்டு எம்எல்ஏ இருந்தாலும் சரி 30 பேர் வச்சுட்டு இருந்தாலும் சரி அந்த எதிர்கட்சி இப்ப எதிர்கட்சி தலைவர் அல்ல, ஆனா சட்டமன்ற குழுல பெரும்பான்மையான இதுல 2வது இடத்துல இருக்கிற ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்காருன்னு வைங்களேன். அப்போ அவர்கிட்டே நீங்க கொடுக்கும்போது அவருக்கு இருக்கிற பலம் அந்த அமைப்புகள் பொதுச் செயலாளருங்கிறது அங்கீகாரம் பண்ண முடியாது. நாளைக்கு அவர் மீண்டும் யாரு கூட கூட்டணி வைக்கணும்னு முடிவு எடுக்க வேண்டியது அவர் கட்டப்பாட்டு வந்துடும். அதனால அவர் இப்பவுமே என்ன பண்றாரு, நீங்க அந்த சட்டமன்ற குழு தலைவராக இருக்கிறதுக்கு தகுதி இல்லைங்கிறது இப்பவே போர்படி பிடிச்சிட்டாங்க. கொடுத்துட்டு பிடிச்சா இவங்களால எதுவும் செயல்பட முடியாது. அதை கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஏன்னா கொடுத்துட்டா நீங்க கொறடா வைப்பாங்க அதை வைப்பாங்க, இவருக்கு ஏத்தால கருத்து சொன்னா இவரை கட்சியை விட்டு நீக்குவாங்க. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா நீயே நீக்கு நானும் நீக்கிறேன். இது சட்டமன்ற உறுப்பினரோட உரிமை பிரச்சனை ஆயிரும், போராட்ட பிரச்சனை. நான் ஒரு விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறேன் 30 பேர், நான் கொடுக்க மாட்டேன் நான் திமுகவோட பயணிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு ஒரு 17 பேர். இது மக்கள் மத்தியில ஒரு ஒரு உபயோகமான ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கிடும். அது தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்க, இவங்கெல்லாம் அடிச்சுட்டு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்காங்களா, நம்ம யாருகிட்ட போறதுக்குன்னு மீண்டும் ஒரு சைலண்ட் கில்லரா இருப்பாங்க அவங்க. நல்லா புரிஞ்சு. ஏன்னா நான் ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்னா, என்னைக்கு ஒரு தொண்டம் ஒரு தலைமையை எடுத்து கேள்வி கேட்க தொடங்குறானோ அப்பதான் அந்த கட்சி வாழும். நீங்க என்னைக்கு ஒரு தலைவனுக்கு பயந்துகிட்டு ஒரு தலைமைக்கு கொடுக்குற முக்கியத்துவம் அவரால் நமக்கு ஏதாவது நல்லது நடக்கும்னு நினைச்சுக்கிட்டு நீங்க வாயை மூடிட்டீங்கன்னா அது ஒரு பெரிய பேரழிவை சந்திக்குங்கிறது இந்த தேர்தல் எல்லா அதிமுக தொண்டர்களும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த அதிமுகவில் பயணிச்சவன் இன்னைக்கு நாங்க நடுத்தருவில் நிக்கிறது ஒரு சூழ்நிலை கருத்தில் வச்சு நீங்க எல்லாம் செயல்படுது. கண்டிப்பா சார். ஆனா இன்னைக்கு சி.வி. சண்முகம் அவர்கள் காலையிலேயே சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் தாவேகாவிற்கு ஆதரவு கொடுக்கிறோம்னு. சி.வி. சண்முகம் அவர்களுடைய இல்லத்தில் விஜய் இன்னைக்கு சந்திக்க இருக்கிறதாக செய்தி வெளியாயிருக்கு. இப்போ இந்த 30 ஏன்னா நாளைக்கு தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இருக்கிறாரு. இப்ப இந்த 30 எம்எல்ஏக்களும் அங்க போவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? இப்ப அந்த 30 பேர் ஆதரவு கொடுக்கும்போது சபாநாயகர் என்ன பண்ணுவாரு, அவரை தான் சட்டமன்ற குழு தலைவரை எடுத்துக்கிறாரு. ஆளுங்கட்சிக்கு ஆதரவு சட்டமன்ற இதானே நீங்க முன்னாடி செஞ்சீங்க. கண்டிப்பா நீங்க முன்னாடி செஞ்சது தானே. இப்ப என்ன பண்ணாங்க, திமுக என்ன பண்ணாங்க, ஆர்பி உதயகுமார் கொண்டு முன்னிருக்கையை கொடுத்துட்டு ஓபிஎஸ் அவரை கொண்டு பின்னாடி உட்கார வைக்க இல்லையா. அவரோட ஆட்கள் 4 பேரும் பின்னாடி தள்ள இல்லையா. அதுதான் இப்ப அன்னைக்கு அவர் ஜெயசிறி பிரபாகரனுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே தெரியும். நீங்க பழந்துன்னு கொட்டைப்பட்டு வருவாரு அதிமுக. அவருக்கு அதிமுக இருக்கிற A to Z தலைவர் காலத்துல இருந்து அம்மா காலத்துல இருந்து எல்லா விஷயங்களையும் சட்டமன்ற மரபுகளையும் படிச்சவரு. அப்புறம் நீங்க யோசிச்சு பாருங்க, அவர்கிட்ட நீங்க போய் கொடுத்து பார்க்கும்போது உங்களுடைய முகம் எப்படி மாறி இருக்கும்னு நீங்க புரிஞ்சு பாருங்க. அவரையே நீங்க வெளியே தள்ளுனீங்க. இன்னைக்கு அதிமுக அலுவலகத்துக்கு பாரத ரத்னாங்கிறது ஒரு எம்ஜிஆர்ங்கிற ஒரு பேர் வச்சு அதை அழைக்கணும்னு சொன்ன உரிமை குரல் எழுப்புனவரு அண்ணன் ஜெயசிறி பிரபாகர். ஆனா அதுக்கே எவ்வளவு போராட்டம் பண்ணீங்க, எவ்வளவு பிரச்சனைகள் பண்ணீங்க அங்கிறது எங்களுக்கும் தெரியும். ஏன்னா நாங்க அன்னைக்கு எங்க கூட பயணிச்சவர் அண்ணன் ஜெயசிறி பிரபாகர். அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா, அந்த 30 பேரை தான் ஏற்றி விடுவாங்க. ஏற்றி விடும்போது மக்கள் ஏற்கனவே அவர் செல்வாக்கில் தான் இருக்காங்க. திமுகவை எதிர்த்து வாக்களிக்காது. ஏன்னா எதிர்த்து வாக்களிச்சீங்கன்னா அவர் அடுத்த தேர்தலில் சந்திங்கன்னு சொல்லி தான் அவருடைய தாவேகா தலைவர் அவருடைய அணுகுமுறை அப்படிதான் இருக்குமே ஒழிய யாருக்கிட்டையும் கை கட்டி நின்று உங்களுக்கு லஞ்சம் கொடுத்து பெட்டியை கொடுத்து இல்ல பேரம் பேசியோ இல்ல குதிரை பேரம் பேசியோ இல்ல அமைச்சர் பதவி தாரனோ அங்க அதிகாரமிக்க பதவி தாரன்னு யாருக்கிட்டையும் வாங்க மாட்டாருங்கிற நம்பிக்கை தமிழக மக்கள் மத்தியில இருக்கு. அதே நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால நான் சொல்றேன், அவர் இப்போது இருக்கிற அவர் முதல்வர் விஜய் அவர்கள் அவருடைய வழியில மக்களை நினைச்சு அவர் பயணிக்க அவர் பின்னாடி மக்கள் ஆதரவு பெருகிக்கிட்டே இருக்கும்ங்கிறது என்னுடைய எண்ணம். அதனால இவங்கள பணம் கொடுத்து வாங்கப்பட்ட எம்எல்ஏ பதவியை வெளியில இருந்து ஆதரவு கொடுங்கன்னு சொல்லுவார ஒழிய உள்ளுக்கு வச்சு ஆதரவு வாங்க மாட்டார்.
திமுகவினுடைய ஆதரவோடு தான் அதிமுகவில் வந்து சிஎம் ஆகிறதுக்கு எடப்பாடியார் வந்து விருப்பப்பட்டாரு அப்படிதான் அப்படின்னு சி.வி. சண்முகம் அவர்கள் இன்னைக்கு சொன்னாரு. ஆனா அந்த மாதிரி எல்லாம் ஒரு செய்தி இல்லைன்னு எடப்பாடியார் வந்து மறுத்தாரு. எங்கேயுமே மறுக்கலையே, எங்கேயுமே மறுப்பு நாங்கள் திமுகவோட ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாதுன்னு சொல்லி எங்கேயா மறுத்தாரா? அப்படியெல்லாம் ஒண்ணு மறுக்கிறா. பங்காளிங்காலின்னு சொன்னாரு. ஏன் தம்பி தலை என்ன சொன்னாரு? அவர் கிங் மக்கள் கொண்ட கிங்கா இருப்பாரு. ஏன் நாங்க சேர்ந்துக்கிட்டா என்னன்னு சொல்லி கூட எத்தனையோ திமுக இருக்கிற பெரிய தலைகளை பேசல. நாங்கெல்லாம் பங்காளி தான் சொல்லி பேசல. ஆர்.எஸ். பாரதி முதல் கொண்டவங்க பேசல. அப்புறம் நாங்க பங்காளி தான் வேண்டாம்னு சொன்னாங்களே சார். அந்த அம்மா கனிமொழி மேடம் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு எதிர்ப்பு குரல் கொடுத்தது. மற்றபடி திமுக இருக்கிறவங்க எல்லாரும் நம்ம சேர்ந்துக்கிட்டு செயல்பட்டா என்ன ஆங்கிற ஒரு சூழ்நிலைக்கு கருத்தில் கொண்டு வந்தாங்கிறது எனக்கு தெரியும். ஒரு சில ஆட்களை தள்ளி முக்கியமா அதுக்காக தான் இப்ப இந்த டீம் வந்து வெளியே போயிருக்காங்க. யாரு? சி.வி. சண்முகமோட இருக்கக்கூடிய எம்எல்ஏ. ஆமா, ஏங்க எனக்கு தெரிஞ்சு திராவிட முன்னேற்ற கழகத்துல இந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் எழுதி வாங்கினதாலே எனக்கு தகவல் வந்தது. நாங்க யாருக்கு ஆதரவு தெரிவிக்கமோ நீங்க எல்லாரும் ஆதரவு தெரிவிக்கணும் அங்கிறத சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட வாங்கிட்டாங்க. அப்புறம்தான் சி.வி. சண்முகம் உடனே பிடிச்சாரு. ஆக இது எங்கேயோ போகுது, நம்ம 3வது இடத்துக்கு வந்துட்டோங்கிறது கூட நம்ம நினைச்சு பார்க்கல. நம்ம கட்சியை பார்க்காம கொண்டு போய் நாளைக்கு இணைச்சிட்டாங்கன்னா நாளைக்கு எல்லாரும் திமுக பக்கம் போயிருவாங்க. நாளைக்கு திமுக என்ன செய்யும்? ஒரு 30 பேர் விலை கொடுத்து வாங்கி திமுக உள்ள போட்டுட்டாங்கன்னு வைங்களா, அவங்களுக்கு 75க்கு நீங்க என்ன ஆதரவு கொடுக்கறது? கலைச்சிட்டு வெளியில வச்சு அவங்க திமுக ஆட்சிக்கே வந்துருங்க. அதிமுகவுக்கு ஒரு பெயர் இருக்கு, நல்ல தலைவர்களை வந்து வளர்த்தெடுத்து திமுகவுக்கு அனுப்பு பயிற்சி கூடமாக தான் அதிமுக செயல்படும். 100%. அதுக்கும் இன்னைக்கு திமுக இருக்கிறவங்க அதே நான் இப்ப சொல்றேன். எனக்கு இதுவும் எனக்கு வந்த தகவல் தான். ஆனா ஒரு 90% அதிகாரப்பூர்வமான தகவல். அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களே பேசும்போது கூட நீங்க வந்து ரொம்ப ஏதோ ஒரு எதிர்பார்ப்புல கூட என் கூட வந்திருக்கலாம், நான் அந்த எதிர்பார்ப்பு செஞ்சு தரலான்னு கூட நான் நினைச்சிருப்பேன். நீங்களும் உங்க மனசுல நினைச்சிருப்பீங்க, சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்கிறீங்க. நீங்க ஒரு முன்னாள் முதல்வராக இருந்தவங்க, ஒரு கட்சியை நிர்வாகம் படுத்துனவங்க. இனி எனக்கு திமுகவில் உங்களுக்கு உச்சபட்ச பதவிகள் அறிவிச்சு பண்ண முடியாது. ஏன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாரும் போர்க்கொடி துருக்கிட்டாங்க. நீங்க வந்து அண்ணா திமுக காரங்களை எல்லாம் தூக்கி வச்சு பண்றதுனால இன்னைக்கு நீங்களே தோத்து போனீங்கன்னு சொல்லி அவர் ஸ்டாலின் அவர்களை சுட்டி காட்டக்கூடிய சூழ்நிலை வந்ததுனால உங்களுக்கு நீங்க வேற ஏதாவது முடிவு எடுத்துக்கிட்டாலும் நான் அதை வரவேற்கிறேன்ங்கிறத பட்டுப்படாம சொன்னதாட்டு தகவல். ஓபிஎஸ் முடியாது, அவரால் எப்படி உட்கார்ந்துட்டு இருக்க முடியும்? ஒரு எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ, அவர் நேற்று வரைக்கும் அண்ணா திமுக வெற்றி பெற்ற ஒரு எம்எல்ஏ, இன்னைக்கு கிரவுண்ட் ஒர்க்கு போயாச்சுன்னா அங்க இருக்கிற மாவட்ட செயலாளர் கட்டுப்பட்டு தான் இந்த எம்எல்ஏ இருக்க முடியும். ஒரு பதவி இல்ல, உறுப்பினர் கார்டு இல்ல, ஒண்ணும் இல்ல, எதுவுமே இல்லாத ஒரு 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 திமுக எம்எல்ஏங்கிற ஒரு அடைமொழியோட அவர் எத்தனை நாளைக்கு இதை போடி தொகுதிகளை சுத்துவாரு? உங்களோட போராடினவர் ஒரு விசில் சின்னம், நல்லா புரிஞ்சிருங்க. அங்க வந்து ரெட்டையில சின்னம் கூட உங்க கூட போராடல. அதெல்லாம் அவரு ரொம்ப பழுத்த அரசியல்வாதி, சாதாரணமான ஆள்லாம் இல்லை. ஆனால் ஓபிஎஸ் அவரை தவறான முறையில கைட் பண்ணிட்டாங்க. அவரை வந்து நாங்கள்லாம் வேண்டான்னு தான் முறையிட்டோம். 80% நாங்கள்லாம் வந்து 80% இல்லை, 90% நாங்கள்லாம் தாவேகா பக்கம் கூட்டணி வைப்போம், அதுல 15-20 சீட்டு வாங்குவோம்னா போராடணும், மண்டாடணும். அவன் எல்லாரும் தூக்கி அடிச்சுட்டு அவர் வந்து திமுகல தன்னுடைய மகனுக்காக போய் இணைஞ்சார். தன் மகனுடைய அரசியல் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அவர் போய் இணைஞ்சார். நான் ஓப்பனாவே சொல்றேன். அதனாலதான் அவர் வந்து குறிப்பிட்ட சில தொகுதிகளுக்கெல்லாம் தன் மகனோட சுற்றுப்பயணம் பண்ணார் ஒழிய அவரோட உழைச்சங்கள் யாருடைய அவர் வந்து சுற்றுப்பயணம் செய்யல. அது வந்து எங்களுக்கு எல்லாம் கடுமையான தாக்கம். கண்டிப்பா சார். ஆனா இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் வந்து, ஏன்னா அவர் எம்ஜிஆர்ல இருந்து அப்புறம் அம்மா ஜெயலலிதா அம்மாவோட இருந்து அதுக்கப்புறம் வந்து எடப்பாடியோடும் பயணித்து ஒரு நல்ல ஒரு நீங்க சொல்வது போல பழுத்த அரசியல் தலைவராக இருந்தவர் இன்னைக்கு தாவேக்காவில அங்க போறாரு, இவருக்கு என்ன அப்படி ஒரு அங்கீகாரம் கிடைச்சிட போகுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே கருத்துக்கள் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு தாவேக்காவுக்கு ஒரு முதல் அங்கீகாரமே இவர் தான் அப்படின்னு சட்டமன்றத்துல அவை முன்னவர். கண்டிப்பா நாளைக்கு எதிர்கட்சியை விட்டு ஆட்டுறதுல செங்கோட்டையனோட குரல் பயங்கரமா இருக்கும். நிச்சயமா. ஏன்னா ஒரு முதலமைச்சர் அவர் பதவி ஏற்கும் பொழுதும் சரி, அது அடுத்தது அதே இடத்துல அண்ணன் ஓபிஎஸ் இருந்தாருங்களா, இந்த களம் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. விட்டுட்டாருல, அப்ப எங்களுக்கு அந்த வேதனை வருது பாருங்களா. அண்ணன் செங்கோட்டையன் அனுபவிக்கவர், அமைதியானவர். அவரும் ஒரு அமைதியானவர் தான். அவர் வந்து தலைமைக்கு கட்டுப்பட்டு அந்த தலைமையோட
கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறவர். அதெல்லாம் அவரை செங்கோட்டையன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனா என்ன, நம்ம போய் ஒண்ணு அண்ணே செஞ்சாங்கன்னே சொல்லுங்கன்னே சொன்னா போய் அந்த தலைமையிட்ட பேசுறதுக்கு கூச்சப்படுவார். எப்படி போய் நம்ம சொல்லுவோமோ, நாளைக்கு இவரை சொன்னா நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிருமோன்னு சிந்திப்பாரு. மற்றபடி அவர் மந்திரியா இருக்கும் போதும் வாழ வச்சவர் தான், நிறைய பேரை வாழ வச்சவர் தான். நல்லா புரிஞ்சிருங்க. அவரு போக்குவரத்து துறை மந்திரியா இருக்கிற காலத்துல இருந்து எனக்கு தெரியும். அவருடைய உதவியாளர் எழில்னு நினைக்கிறேன், இப்ப கூட எனக்கு நினைவு உண்டு. ராத்திரி 10 மணிக்கெல்லாம் நாங்க போய் கன்னியாகுமரியில இருந்து வந்திருக்கோம். இதே அண்ணன் ஆஸ்டின்னு அப்ப மாவட்ட செயலாளர் எம்பி, நான்லாம் வந்து நைட்டு வந்து காரில் வந்து இறங்கணுன்னு எல்லாரும் சாப்பிட்டீங்களாப்பா ஆன்னு கேட்டுக்கிட்டு உடனே அவரோட உதவியாளர் எழில் நினைக்கிறேன் பேர் எனக்கு ஒரு ஞாபகத்தில், அவர் வந்து எங்களுக்கு உடனே சாப்பாடெல்லாம் ராத்திரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்து எங்களெல்லாம் உட்கார வச்சு பார்த்துக்கிட்டு, அது உறவு காலையில் நான் சட்டமன்றத்துக்கு வாங்க பேசுவோன்னு சொல்லி சில விஷயங்களை பண்ணி கொடுத்தாரு. மக்கள் பணி தான். ஆனால் நான் கூட வந்தேன், அந்த ஒரு ஆசிரியர் கொண்டாலும் அப்போ நான் வந்த காலத்தில் சொல்கிறேன். அப்படி ஒரு முறை பண்ணி ஒரு மந்திரி சபையில இருந்து மக்களுக்கு வேண்டிய செயல்களும் தொண்டர்களுக்கு என்ன ஊக்குவிக்கணுமோ செஞ்சார். அப்படிப்பட்ட மனிதர். ஆனா இன்னைக்கு விஜயோட வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டா இவர் தான் அடுத்தது அப்படிங்க. ஏன்னா இப்ப வரைக்குமே ஜெயலலிதா அம்மையாருடைய ஒரு வயது அனுபவம் இருக்கலாமா அவரு இல்ல அந்த மரியாதை கொடுத்து, அதாவது அமைச்சரவை பதவி ஏற்கும் போது ஒரு தலைவர் எழும்பி நின்று, அந்த சிஎம் எழும்பி நின்று அந்த ஒரு அமைச்சருக்கு பதவி ஏற்க நிற்கும் போது உண்மையிலே பெரிய விஷயம். கண்டிப்பா புகைப்படத்தோட தான் பதவி ஏற்றார். கண்டிப்பா கண்டிப்பா. அவரு இப்பவும் சொல்றேன், எம்ஜிஆர், அம்மா, அதுக்கு அடுத்தால விஜய், இந்த 3 பேர் படத்தை செட் பண்ணி அவர் பாக்கெட்ல வைக்கணும், என்னுடைய கோரிக்கை. ஏன்னா அம்மா படத்தை பாக்கெட்ல இருந்து எடுக்கலங்கிறது கரெக்ட். உங்களை இந்த அரசியல்ல கொண்டு வந்த ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர், உங்களை மந்திரி சபையில உட்கார வச்சு அழகு பார்த்து உங்களை உருவாக்கி விட்டவங்க புரட்சி தலைவி அம்மா. நீங்க உங்களை நீங்க நம்புறவங்க எல்லாம் உங்களை புறக்கணிக்கும் பொழுது உங்களை தாய் உள்ளத்தோடு அரவணைச்சவர் அன்பு சகோதரர் விஜய். இவங்கெல்லாம் வந்து நீங்க மறக்க கூடாதுங்க. நீங்க உண்மையிலே சொல்றேன், அதை வந்து அந்த மாதிரி படத்தை ரெடி பண்ணி அந்த தமிழக வெற்றி கழகத்துல அந்த மாதிரி ஒரு படத்தை வெற்றி பண்ணி அது இதயத்துல வச்சுட்டு இருக்கவங்க, அது இன்னும் பாராட்டப்படும். அதை பார்த்து அதிமுக தொண்டர்கள் சாரச்சாரையா உங்க பின்னாடி வருவாங்க. எல்லா தலைவர்களையுமே எதிர்கட்சி தலைவர்களையுமே வந்து விஜய் சந்திச்சிருக்காரு. ஆனா எடப்பாடியாரை மட்டும் விஜய் இப்போ வரைக்குமே சந்திக்கல. இன்னைக்கு வந்து திருமாவளவன் அவர்களை சந்திக்க செல்கிறார். அது மட்டும் இல்லாமல் வந்து சி.வி. சண்முகம் அவர்களையும் சந்திக்க செல்கிறார். ஆனா இவ்வளவு தலைவர்கள் இருக்கிறாங்க, ஆனா ஏன் எடப்பாடியாரை மட்டும் சந்திக்கல? நீங்க இது குசும்பான கேள்வி கேட்கீங்க. இந்த கேள்வி எடப்பாடியாரை சந்திக்க போலன்னு நீங்க கேக்குறது ஒரு குசும்பான கேள்வியா தெரியல உங்களுக்கு? இல்ல, எடப்பாடி தொகுதியில ஒரு விசில் சின்னத்தையே ஆட்டையை போட்டாருன்னு சொல்லி சொன்னாரு. அவரை வந்து அது கூட அவரை கவுக்குறதுக்கு திமுகவோட கைகோர்த்தாருங்கிறது தெரியுது. அப்போ சதி வேலை யார் பின்னப்பட்டாருங்கிறது அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. அது பிறகு நீங்க வந்து இந்த எடப்பாடியாரை போய் சந்திக்க போலியான்னு கேட்கறதே ஒரு குசுமான கேள்வியா இருக்கு. வைகோ அவர்கள் சொன்னது போலதான் இல்ல, அவர்களுடைய பணியை வந்து விஜய் அவர்கள் கையில் பாக்குறாரா பாக்கலையாங்கிறது தெரியல. ஏன்னா எல்லா எடப்பாடி பழனிசாமி மாதிரி வந்து அதிமுக கொடுக்கல. அவர் நினைக்கலாம் இன்னைக்கு இங்க தலைவர் யாருன்னே தெரியாம சண்டை போட்டுட்டு இருக்கிற இடத்துல போய் நான் அவர் பாட்டுல போய் யாரையாவது பார்த்து ஒரு முதலமைச்சர் அவரை பார்த்தாரு என்ன பார்த்தாருன்னு சொல்லி ஒரு வசைப்பாட்டுக்கு உள்ளாடி ஆளாக வேண்டாம்னு கூட நினைக்கலாம். இப்ப அவர் எல்லாத்தையும் பாக்குறாரு, இல்ல நான் மறுக்கல. யார் இந்த அதிமுக இப்ப பிளவுபட்டு இருக்கும் போது அது பார்த்து ஒரு பார்த்து ஒரு குழப்பத்தை உண்டு பண்ண வேண்டாம்ங்கிறது அவருடைய குறிக்கோளா இருக்கலாம். அந்த அளவுக்கு அரசியல் தெரியுதா விஜய்க்கு? 100%. எங்க அரசியல் தெரியாம நீங்க முறையில ஒண்ணு முதலமைச்சரா வர முடியாது. நீங்க என்னதான் விசில் அடிச்சாங்க மக்கள் பண்ணாங்க அப்படி இப்படி நீங்க சொன்னா கூட அரசியல்ல அவர் ஒரு குறிக்கோளை கரெக்டா காய் நிறுத்திருக்காரு. நீங்க இப்பவும் கூட அவர் போய் பார்க்கிற தலைவர்ஸ் வீடு வீடா போய் பார்க்கறதெல்லாம் இதுலயும் 100% அரசியல் இருக்கு. நீங்க இது வந்து ஒரு பெரும்பான்மையோட போறாரு, தலைவரா போய் பார்க்கிறாரு, மற்ற தலைவர்களுக்கெல்லாம் ஆதரவுகரம் பார்க்கறதுக்காக போறாரு இல்ல. இதுக்குள்ள அரசியல், பெரிய அரசியல் இருக்கு. அவரோட அமைதி பெரிய அரசியல். அமைதியான கடல் சுனாமி போனது, எப்போ வரும்போது அது பெருசா அடிக்கும். கடல் கொந்தளிச்சா சுனாமி ஆயிரும். அவர் வந்து கொந்தளிக்க அமைதியா பாக்குறாரு. நீங்க நல்லா புரிஞ்சிருங்க. அவரு இது நீங்க சாதாரணமா ஒரு தாவேகா தலைவர் விஜய நீங்க கடந்து போக முடியாது. தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சக்தி நான் இப்பவும் சொல்றேன். எல்லாரும் என்னங்க இது ஒரு மாயல்ல விசில் அடிச்சுட்டாங்க, ஊதிட்டாங்க, போட்டுட்டாங்க கிடையாது. அதெல்லாம் வந்து ஆதரவுகரம். ஆனா அவர்கிட்ட இருக்கிற அரசியல் யுக்தி வேற விதம்.
அது நீங்க புரிஞ்சுக்க. அதிரடியான நடவடிக்கைகள் 717 டாஸ்மாக் இருக்கிறாரு. அடிச்சாரா? நீங்க நல்லா புரிஞ்சுங்க. தமிழ்நாடு எடுத்த எடுப்புல நான் வந்து இதை செய்யறேன் 2500 ரூபாய்க்கு இது பண்றேன்லாம் அதெல்லாம் மக்கள் எல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் செய்யல. ஆனா அவரு என்ன அரசாங்கத்துல நட்டம் இல்லாததுக்கு முதல்ல கொடுத்தாரு. ரெண்டாவது இன்னைக்கு காலையில 5000 ரூபாய் போட்டு பேர் வாங்கல, நல்லா புரிஞ்சிருங்க. ஆனா 717 மதுக்கரைய 500 மீட்டர் சுற்றோளம் பள்ளி கல்லூரி கோவில் வளாகங்கள்ல 500 மீட்டர் 717 கடை அடைப்பு. 2 வாரத்துக்குள்ள அதை எடுக்கணும்னு உத்தரவு, ஒரு முதல்வரோட உத்தரவு. இது எவ்வளவு பெரிய வரவேற்பு. அது இல்லாம ரவுடிகளுக்கு வார்னிங் கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் செய்வாரு. சிங்கப்பெண் இது அதெல்லாம் வந்து மக்கள் விரும்புறாங்க. இதுங்க அவருடைய அப்ப நீங்களே புரிஞ்சுங்க இதுல எவ்வளவு அரசியல் பாக்குறாருன்னு பாருங்க. எங்க அடிச்சா எங்க வருங்கிறத யோசிச்சாரு. நீங்க 5 முறை கவர்னரை பார்க்க போயிட்டு வந்தாரு. நீங்க அதுல எல்லாரும் என்னங்க இப்படி இல்ல, மக்களுக்கு தெரியட்டும், ஒரு கவர்னர் எந்த சூழ்நிலையில இருக்காருன்னு மக்கள் புரியட்டும். அவர் போயிட்டு திரும்பி வராது. அவருக்கு தெரியாதா? அவரோட ஆட்களை முன்னுக்கு அனுப்பி விட்டு பேப்பர் பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து எல்லாம் கரெக்டா ஒப்புதலா இருக்கிறத பிறகுதான் அம்மாவே கிளம்புவாங்க. எந்த முதல்வரா இருந்தாலுமே அதுக்கு பிறகுதான் போய் கிளம்புவாங்க. கவர்னர்கிட்ட போய்கிட்டு ரிட்டர்ன் வந்த எந்த முதல்வரையா சொல்லுங்க. மக்கள் சக்தி படைச்சவங்க 5 முறை போனாரு. 5 முறையில 4 முறை போனாரு. ஒரு முறை திரும்பி ரிட்டர்ன் போயிட்டாரு. நீங்க அதாவது இது எல்லாம் வெளியில தெரியுதுன்னா இன்னைக்கு எல்லா வீட்லயும் நீங்க பாத்தீங்கன்னா விஜய் எப்ப பதவி ஏற்பாரு, அந்த விஜய் எனும் நான்கிற சொல்லுக்காக மக்கள் எவ்வளவு ஆரவாரம் பண்ணாங்க தெரியுங்களா? அதனால சொல்றேன், அவர் வந்து அரசியல் கட்டுமையான உத்தியில இருக்காரு. அதை நம்ம மறுக்க முடியாது. நீங்க கடந்து போக முடியாது. அரசியல் அவருக்கு என்ன தெரியும், அரசியல் என்ன தெரியும், அவர் என்ன சினிமால இருந்து வந்தாரு பண்ணனாருங்கிறதெல்லாம் விட அரசியல் பாடம் நிறைய படிச்சுட்டே இருந்திருக்காரு. அது வெளியே தெரியாம படிச்சிருக்காரு. வெளியே தெரியாம ஒரு டிகிரியை போட்டிருக்காரு. அது நீங்க நல்லா புரிஞ்சிருங்க. அதனால அவருடைய வளர்ச்சி இன்னும் அரசியல் உத்தியோகம் பயங்கரமா இருக்கும்.